ஏலே பேச்சுலர்ஸ், நம்ம பேஜ்ல பச்சை முட்டை சோறு எந்த அளவுக்கு ட்ரெண்டிங் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும். இது வரைக்கும் பார்க்காதவங்க நான் பின் பண்ணி வச்சிருக்கேன் ரீல்ஸ்ல, கண்டிப்பா போய் பாருங்க. இன்னைக்கு எக் டிராப் கிரீன் புலாவ் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இதுவும் அதே அளவுக்கு ரொம்பவே ஈஸி செய்யறது. பேச்சுலர்ஸ், பிகினர்ஸ் யார் வேணாலும் டக்குன்னு செஞ்சு சாப்பிடலாம். பட் வெரி சாட்டிஸ்ஃபைங். முட்டை பிரியர்களுக்கும் சரி, முட்டை வெறியர்களுக்கும் சரி, இந்த ரெசிபி ஒரு வரப்பிரசாதம் தான். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். மிக்ஸர் ஜார்ல 3 இன்ச் இஞ்சி, 10 பல் பூண்டு, 3 பச்சை மிளகாய், அரிஞ்ச 2 துண்டு வெங்காயம், கொத்தமல்லி, புதினா இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிருங்க. இப்ப கடாயில ஒரு குழிக்கரண்டி எண்ணெய், என்னென்ன ஹோல் மசாலாஸ் உங்ககிட்ட இருக்கோ அது எல்லாத்துலயும் 2 சேர்த்துக்கோங்க. இதுல ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்து நல்லா கலர் மாற அளவுக்கு வதக்கிட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்கிற கிரீன் பேஸ்ட்டை உள்ள சேர்த்துடலாம். நல்ல ஒரு 5 நிமிஷம் வதங்கினதும் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அவ்வளவுதான். 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி ஊத்தி மூடி போட்டுருங்க. இந்த மாதிரி சலசலன்னு கொதிச்ச பிறகு பாஸ்மதி அரிசி 1 கப் கழுவி 1/2 மணி நேரம் ஊற வச்சிருந்தேன். அதை உள்ள சேர்த்துக்கிறேன். அரிசி சேர்த்து ஒரு முறை ஜென்ட்லா கலந்து விடுங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிச்ச பிறகு ஒரு 4 முட்டையை அதுக்கு மேல அப்படியே உடைச்சு உள்ள ஊத்திருங்க. அவ்வளவுதான். மூடி போட்டு ஒரு 15 இருந்து 20 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல குக் பண்ணி எடுத்தீங்கன்னா எக் டிராப் கிரீன் புலாவ் அட்டகாசமா ரெடி ஆயிடும். ஆக்சுவலி ஒரு ஆளுக்கு மினிமம் 2 முட்டையாவது சாப்பிடுவாங்க. சோ உடைச்சு ஊத்தும் போது ஒரு 5-6 ஊத்திக்கோங்க. சோ கண்டிப்பா இதை எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. அப்படியே ட்ரை பண்ணும்போது மறக்காம ஸ்டவ்வோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சீங்கன்னா சுமாரா இருக்கிற சமையல் கூட சூப்பரா இருக்கும். எப்படி?